ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாரு? முகேஷ் அம்பானி. அவரோட கடைசி பையனுக்கு கல்யாணம் நடக்குது. சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 1200 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து நடத்துறாங்க. கல்யாணம் நடத்துறது கூட எனக்கு பெருசா தெரியல. அதுல வந்துட்டு இந்த செலிபிரிட்டிஸ் பண்ற அட்டகாசம் இருக்கு, அதுதான் எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த கல்யாணத்தை பத்தின ஓவர் வியூஸ் அண்ட் யார் யார் செலிபிரிட்டிஸ் வர்றாங்க, எந்தெந்த செலிபிரிட்டிஸை வச்சு செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்களை பூரா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொத்தமா கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எனிவே சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட்ஸ் வந்து நிறைய தேடி வரும். எனிவே வாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அம்பானி அப்படின்றவங்க பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம நாட்டுல பல வருஷங்கள் மீன்ஸ் ஒரு 2 டிகேட்ஸ் ஆர் 3 டிகேட்ஸாவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பணக்கார பரம்பரை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள்லயும் அம்பானி பரம்பரை அப்படின்ற மாதிரி பாட்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அம்பானின்றது பெரிய ஒரு ரிச் லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு திருமணம் வருது அப்படின்றப்ப சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. பல கோடிகள், பல 100 கோடிகள் செலவு பண்ணி தான் கல்யாணம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்தது. 2018ல அம்பானியோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க. ஸோ அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 2018ல 820 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து கடைசி பையன், ஸோ செல்ல பையனா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ செல்ல பையனுக்கு தானே செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1200 கோடி செலவு பண்ணி இந்த கல்யாணம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துல சீஃப் கெஸ்டா மெயினா யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுல பெருசா பேசினது வந்து மார்க் ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக் மாமா. நம்ம மாமா தெரியாம இருக்காது. சோ மார்க் ஜக்கர்பர்க் வந்திருக்காரு. அண்ட் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் தெரியும். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அண்ட் இவாங்கா ட்ரம்ப். சோ ட்ரம்புக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க போல. ஆஸ் அ பில்லியனர், இந்தியன் சேர்ந்த பல கோடி சொத்து மதிப்புள்ள பெரிய பெரிய ஆளுகள், பாலிவுட் ஸ்டார்ஸ், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரே மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா பாலிவுட் ஸ்டார்ல முக்காவாசி பேரை வந்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் லாஸ்ட்ல நடந்த அவரோட பொண்ணோட கல்யாணத்துல பாலிவுட் ஸ்டார்ஸ் ஆன அமீர் கான் அண்ட் ஷாருக் கான் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சர்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அம்பானியோட பவரை நினைச்சு பாருங்க, அண்ட் எந்த அளவுக்கு துட்டு வேலை செஞ்சிருக்குன்றது பாருங்க. சோ அம்பானி தரப்புல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர ஒரு இன்விடேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா ரஜினிகாந்துக்கு வந்திருக்கு. சோ லாஸ்ட் டைம் வந்தது அவங்க பொண்ணு திருமணத்துக்கும் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் ரஜினிக்கு வந்து இன்விடேஷன் வந்திருந்தது. அண்ட் இப்பவுமே அதுக்கான இன்விடேஷன் வந்திருக்கு. அம்பானியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா பெருசா வந்து அவர் வந்து பெரிய கவனிப்புலாம் கிடையாது. பட் மத்தபடி நிறைய அவரோட பர்சனல் அண்ட் அவரோட பிசினஸ் ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்விடேஷன் வச்சு நிறைய சிங்கர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு. சாம் கரன் வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆன MS தோனி அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. சோ எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே ப்ரோ, எல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ண போறாங்க? சாப்பிட போறாங்க. அதுல வந்து இந்த சிங்கர்ஸ் யாராவது போறாங்க அப்படின்னா, சிங்கர்ஸ் ஆல்ரெடி ஒரு 6 மில்லியன் கான்சர்ட் பண்ண ஒரு ஃபீமேல் சிங்கர் கூப்பிட்டு இங்கேயும் கான்சர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்க கூப்பிடுறது பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ அங்க வந்து என்ன நடக்குது, அங்க வந்த சீஃப் கெஸ்டுக்குலாம் என்னென்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் தான் இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ உங்க ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஷாருக் கான் ராம் சரணை வந்து இட்லின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. இவர் வந்து ஷாருக் கான் வந்து ராம் சரணை மதிக்கல. சோ இங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து போனது. இதனால ஷாருக் கானுக்கு அடி, இங்க ராம் சரணுக்கு என்ன இட்லி கூப்பிட்டது ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு தோணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடல, ஆனா அவங்கள இரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாமே சண்டை கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபுட்டேஜ் வந்து வந்தது. சோ அங்க அந்த மேரேஜுக்கு ரஜினி வந்து போகும்போது அவங்க கூட வந்து அந்த வேலையாளர் இருப்பாங்கல்ல, ரஜினிக்கு வந்து ஒர்க் பண்றவங்க, சோ அவங்களும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. சோ ரஜினி அங்க இருக்க போட்டோவை பார்த்ததுமே நின்ட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. கீழே வந்து ரஜினிஸ் ஃபேமிலி அப்படின்னு உடனே டைட்டில் வருது. ஸோ வரப்ப ரஜினி, அவங்களோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கிட்ட வராங்க. ஸோ வரப்ப அவங்க பின்னாடி அவங்க ஒர்க்கர் வந்தாங்க தெரியுமா, அது வந்து இப்படி கையை அசைச்சு சொல்லுவாரு. சோ இப்படிதான் இப்படி கையசிச்சு இப்படி விலகு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அங்க வந்து ஒரு ஆள் வந்து அவங்க கூட வந்த அந்த அவங்க ஒரு தொழிலாளி, அந்த ஒரு பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இழுத்து கொண்டு நிக்க வச்சிருவாங்க. சோ இது இப்ப எனக்கு பாக்குறப்பவே ஆஸ் அ ரஜினி ஃபேன், நான் வந்து சின்ன வயசுல இருந்து என்னதான் நான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் நான் ரஜினிக்கு ஒரு பெரிய ஃபேன். பட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு திடீர்னு என்ன இப்படி பேசுறாரு, நிறைய தத்துவம் மீன்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுறாரு, ஏன் இப்படி பண்றாரு, ஒரு பாகுபாடு மாதிரி தெரியுது இருந்துச்சு. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. எனக்கு இது சரியா படல அந்த ஒரு வீடியோ. இருந்தாலும் ரஜினி ஃபேனா இது அவர் நல்லதில்லை அப்படின்ற மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அங்க போன நிறைய பேத்துக்கு நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றது இதுக்கப்புறம் தான் லீக் ஆகும். வெறும் 2 நாள்லயே 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போக போக என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் 1200 கோடிங்க, 1200 கோடி சும்மா இல்லை. ஆனா அவனுக்கு அதை பொறுத்த வரைக்கும் சப்ப மேட்ரு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படமே 1000 கோடிக்கு மேல அடிக்குது. அவன் வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன், பல லட்சங்கள் கோடி. இப்ப ஆனந்த் அம்பானியோட நெட்வொர்த் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். ஸோ 2.5 லட்சம் கோடி. ஸோ நம்மலாம் கணக்கு போடவே முடியாது. நமக்குலாம் இங்க நம்ம நெட்வொர்த் கேட்டீங்க அப்படின்னா ஒரு பல லட்சங்கள்ல தான் இருக்கும். லட்சங்கள் மீன்ஸ் ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற வீடு எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கும். பட் லட்சங்கள்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து டிப்ஸ் மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு விஷயம் நான் பெரிய பார்க்கணும். என்னதான் வந்து வெளியே இருந்து செலிபிரிட்டிஸ் உள்ள வந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றதுல அந்த அம்பானி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம அட்டாச்சா இருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன். அந்த அவர் பையன் பேசுறப்ப முகேஷ் அம்பானி எல்லாம் அழுது இருப்பாரு. அவரு அவ்வளவு பெரிய ஆளா, நான் அப்படிலாம் அழுகணும்னு அவசியம் கிடையாது. பட் அவர் ஃபீல் பண்ணி அழுவாரு. அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அண்ட் நிதா அம்பானி அவங்க டான்ஸ் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. பட் அவங்க வந்து டெடிக்கேட்டா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க பையனுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபேமிலி வைஸ் பாக்குறப்ப ஓகேப்பா, அவங்க ரொம்ப அட்டாச்சாவே இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து இந்த மேரேஜ் எப்ப நடக்குதுன்னு தெரியுமா? ஜூலை 12 அப்ப நடக்கிற மேரேஜுக்கு இப்ப ப்ரீ வெட்டிங் பண்ணிருக்காங்க. ப்ரீ வெட்டிங்கே இவ்வளோ ஒரு கிராண்டா செலிப்ரேஷனா வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் பிளேஸ் சொல்ல பாத்தீங்களா? எங்கன்னா குஜராத்ல இருக்க ஜாம்நகர், அங்கதான் அந்த வெட்டிங் ப்ரீ ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரீ வெட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அங்க வந்து இவங்க வளர்க்குற விலங்குகளையும் வச்சிருக்காங்க. சிங்கம், புலி, கரடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இல்லாத ஒண்ணு கிடையாது. ஸோ அந்த வெட்டிங் வந்து சம கலகலப்பா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வெட்டிங் வந்து ஜூலை 12 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன செலவு பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். சோ இந்த மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா 1200 கோடி, அந்த 1200 கோடி மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு பண்றான் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்னன்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, அவன் சம்பாதிச்ச காசு அவன் எப்படியோட செலவு பண்ணுவான்டா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஓகே, ஆனா அந்த காசு பூரா நம்மளாலதான் வந்தது நான் சொல்லுவேன். இவ்வளவு செலவு பண்றாங்க, பல 100 கோடிகள் போட்டு எல்லாம் வீடு வாங்குறாங்க. ஸோ நான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்க மக்கள் கீழே தான் இருக்காங்க, மேல இருக்க மக்கள் மேல போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னென்ன நடக்கலாம் அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் டாக் தான். நான் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டையும் பிடிச்சி பேசல. இது வந்து எனக்கு தேவையில்லாதுன்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்றதுக்கு அது வேற எங்கேயாவது செலவு பண்ணுங்களேன். ரட்டன் எடுத்துக்க அவர் என்ன பண்றாரு, ஆடம்பரமா தான் பண்றாரா? ஒண்ணுமே பண்ண கிடையாது. கார் முத கொண்டு ஆடம்பரமா வச்சுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனா வாழ ட்ரை பண்ணுங்க. இவரை பத்திங்க மகேஷ் அம்பானியை பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார் எல்லாமே அந்த டிஸ்கவரி அந்த லேண்ட் ரோவர் இந்த கார் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு ஓனரே அந்த காரை செக்யூரிட்டி வச்சுக்க மாட்டாரு. ஓனரே நம்ம ரத்னம் டாட்டா அவரே அந்த காரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ எல்லாமே ஒரு ஷோ ஆஃப் தான். இந்தியன்ஸ்ல நிறைய பணக்காரங்க போறோம் ஷோ ஆஃப் பண்றதுக்காக நிறைய செலவு பண்றாங்க. அண்ட் இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், அம்பானி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஷோ ஆஃப் பண்ணி அவங்க கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோட தாட் அதுதான். ஆஸ் அ பர்சனல் தாட் அவங்க தான் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க கெத்தை மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு மறக்காம பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்